வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு நாய் இனங்களை பற்றியோ அதோட வகைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஸ்வாசத்துக்கு பேர் போன ஒரு இனம்னா நம்ம நாய் இனங்களை சொல்லலாங்க. ஒவ்வொரு நாட்டு நாய்கள் இனங்களுக்கும் ஒவ்வொரு வகையான குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க குணங்களாகவே இருக்குங்க. சில இனங்கள் பார்த்திங்கன்னா வீட்டை பாதுகாக்கும், சில இனங்கள் பார்த்திங்கன்னா பண்ணைகளை பாதுகாக்கும், சில இனங்கள் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு உதவும், சில இனங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட அவ்வளோ அன்பாக விளையாடும். இப்படி ஒவ்வொரு இனங்களுக்குமே தனித்தனி குணங்கள் இருக்குங்க. இப்படி குணங்கள் கொண்ட நாய்களை பல ஆயிரம் வருஷங்களாக இந்த பண்ணையாளர்கள் பாதுகாத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழகத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான இனங்கள் இருக்குங்க. சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, கோம்பை, ராமநாதபுரம் மண்டைன்னு மொத்தம் ஒரு 5 நாய்கள் இருக்குது. இந்த நாய் இனங்கள் ஃபுல்லாக பண்ணையாளர்கள் மூலம் நம்ம தமிழகத்தில் பல்வேறு மக்கள் வளர்க்குறதோட இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வளர்க்குறாங்கன்னே சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 நாய் இனங்கள் மட்டும் இந்திய அரசால், அதாவது நம்ம மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு நாய் இனங்களாக இருக்குங்க. இப்படி மத்திய அரசு அங்கீகரிக்கிறதுனால இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனங்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரபலம் அடையவங்க. அதன் மூலம் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி கூட இந்த மாதிரி நாய்கள் ஆகும். அது போக பார்த்திங்கன்னா இந்த நாய் இனங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறையா வகையான திட்டங்கள் கொண்டு வருவாங்க. சரி, எந்தெந்த நாய்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பூர்வீக நாய் இனங்கள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போங்க. அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை நாய் இனங்கள் தாங்க. அடுத்ததாக 2வது பார்த்திங்கன்னா ராஜபாளைய நாய் இனங்களுங்க. சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 நாட்டு நாய் இனங்கள் நம்ம தமிழகத்தில் இருந்து தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மற்ற பல மாநிலங்களில் இருந்து வெறும் 3 மாநிலங்களில் இருந்து மட்டும் தான் பார்த்திங்கன்னா 3 வகையான இனங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அடுத்த இனங்கள் நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை பூர்வீகம் கொண்ட முத்துக்குள் கவுண்டு நாட்டு நாய் இனங்கள் தாங்க. அதாவது வேட்டைக்கு பேர் போன ஒரு நாட்டு நாய் இனங்கள்னு சொல்லலாம். இந்த நாய் இனங்களை கேரவன் நாய் போன்ற பல்வேறு பெயர்களில் அழைப்பாங்க. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான நாட்டு நாய் இனங்கள்ங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களுக்கு உரிய ஒரு நாய் இனம் தான் இந்த காடி குட்டா நாய் இனங்கள்ங்க, இல்லை காடி நாய் இனங்கள்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற பல்வேறு பகுதிகளில் மலை பிரதேசங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு இதை சொல்லலாங்க. இந்த நாய் இனங்கள் ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக 4வதாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா சங்கி நாய் இனங்கள்ங்க. இந்த நாய் இனங்கள் பார்த்திங்கன்னா லடாக் பூர்வீகம் கொண்ட நாட்டு நாய் இனங்கள்ங்க. ரொம்ப ஃபேமஸான நாய் இனங்கள்லாம். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா இனங்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறையா வகையான தனித்துவமிக்க சிறப்புகள்லாம் இருக்குங்க. இந்த நாட்டு நாய் இனங்களில் எந்த நாட்டு நாய் இனங்களை அடுத்து தனித்துவமாக தனியாக வீடியோ போட்டு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வீடியோ போடுறேன். நிறைய வகையான சிறப்புகளை பற்றியும் பேசுவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.